கூடியிருக்கும் பக்தர்களுக்கு நன்றியை தெரிவித்து இன்றைய தினம் பகவத்கீதையுடைய 11வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு கதை நம்ம பார்த்துடலாம். பாகவதம் 10வது ஸ்கந்தம் 66வது அத்தியாயம். இது புந்தர் பௌந்திரக வாசுதேவர் அப்படின்னு ஒரு நபர் அந்த கதையில வருவார். உங்களுக்கு கிருஷ்ணன் தெரியும், வாசுதேவ கிருஷ்ணன் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இது ஒரு நபர், அவர் பேர் பௌந்திரக வாசுதேவர். அவர் என்ன செஞ்சாருனாக்கா ஒரு கடிதம் எழுதினாரு. யாருக்கு கடிதம் எழுதினாரு? கிருஷ்ணருக்கு கடிதம் எழுதினாரு. சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட, நீ உண்மையான வாசுதேவர் கிடையாது, நீ உண்மையான இறைவன் கிடையாது, நான் தான் கடவுள், நான் தான் உண்மையான அந்த பரம பொருள், நான் தான் அந்த கடவுள். ஆகையினால நீ வச்சிருக்கக்கூடிய அந்த சங்கு சக்கரம், உன்னுடைய தலையில போட்டிருக்கக்கூடிய அந்த கிரீடம், இது எல்லாத்தையுமே நீ விட்டுடணும். ஏன்னா யார் கடவுள்? நான் கடவுள். யார் சொல்றா? பௌந்திரக வாசுதேவர் சொல்றாரு, அவர் தான் கடவுள். அப்போ கிருஷ்ணருக்கு இந்த கடிதம் கிடைக்கும் போது அவர் அந்த சபையில இருக்காரு, அந்த யாதவர்களுடைய சபையில இருக்காரு. அந்த கடிதம் அவர் சேரும் போது அவர் எல்லாருக்கும் முன்னாடி படிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யாராச்சும் இப்ப நடக்கிறது பிரச்சனை இல்லை, எனக்கு இப்பதான் ஒவ்வொரு இடத்துங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நானும் கடவுள்னு சொல்லி பல பேர் கடவுள் முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பையும் கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்திலே பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் முன்னைக்கு சொல்றாரு, நான் தான் கடவுள், நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லுவது தான் இந்த பௌத்திரக வாசுதேவர். சோ அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவரை போய் சந்திச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துடைய முடிவுல இந்த பௌந்திரக வாசுதேவரை கிருஷ்ணர் வதம் செய்யறாரு. கிருஷ்ணர் இந்த பௌந்திரக வாசுதேவரை பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய அனைத்து அடையாளங்களுமே அவரும் வச்சிருக்காரு. மகர குண்டலம், கஸ்தூபாமணி, ஸ்ரீவத்ச அந்த மார்பு, இது அனைத்துமே பாத்தீங்கன்னாக்கா இந்த பௌந்திரக வாசுதேவர் வச்சிருந்தாரு. பௌந்திரக வாசுதேவர் பாத்தீங்கன்னா ஒரு போலி, அதாவது இந்த காலத்துல சொன்னாக்கா ஒரு போலி சாமியார்னு சொல்லலாம். ஏன்னாக்கா கிருஷ்ணருக்கு இருந்த அடையாளம் அனைத்தையுமே இவரும் வச்சிருக்காரு. கிருஷ்ணர் கிருஷ்ணன் சொல்றாரு, நீ சுதர்சன சக்கரத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்றது சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பரவாயில்ல, நான் சுதர்சன சக்கரத்தை நீ கூட சொல்லிட்டேன், நான் விட்டுடுறேன், நீ பிடிச்சிக்காரு. நான் சுதர்சன சக்கரம் அவனோட தலையை எடுத்துருச்சு. இதே போலதான் அன்னைக்கு துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிருஷ்ணர் ஒரு பௌந்திரக வாசுதேவன் இருந்தார். ஆனா கலியுகம் வந்த போது பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடங்கள்லயும் பாத்தீங்கன்னாக்கா நான் கடவுள், நான் இறைவன், ஒவ்வொரு இடங்கள் நீங்க போகும்போது பார்க்கலாம், புதுசு புதுசாக கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் குரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சோ அதனால என்ன ஆகுது, பல பேரை திசை திருப்பி எது உண்மையான ஆன்மீகமோ அந்த ஆன்மீகத்தோடைய நோக்கத்தை மறைச்சு அவங்களுடைய சுயநலத்துக்காக மக்களை ஏமாற்றவும் செய்யறாங்க. மக்கள் பாத்தீங்கன்னா 2 வகை இருக்காங்க. என்ன வகை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒண்ணு கண்மூடித்தனமா எல்லாத்தையுமே நம்புறது, இவர் கடவுள்னு சொன்னாங்க, அவன் கடவுளா, அங்க ஒரு கடவுள் இருக்காங்க, கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு போறது. ஒன்னொன்னு கண்மூடித்தனமா எல்லாத்தையுமே நிராகரிக்கிறது. உண்மையிலே சாஸ்திரங்கள்ல சொன்னாலும் கூட இல்ல நான் நம்ப மாட்டேன், நான் இதை ஏத்துக்க மாட்டேன், என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? நான் கடவுள் இல்லைன்னு நம்புறவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. ஒரு நபர் அன்னைக்கு ஒரு சட்டை போட்டிருந்தாரு. சட்டை என்ன போட்டிருந்துச்சுனாக்கா, முன்னைக்கு அந்த சட்டை முன்னைக்கு போட்டிருந்தாரு, நான் இவ்வளவு நாள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐ தாட் ஐ வாஸ் an atheist before அப்படின்னு சட்டையில போட்டிருந்தாரு. அன்டில் அதுக்கப்புறம் கோமா போட்டு அன்டில் அதுக்கப்புறம் போட்டிருந்தாரு, நான் கடவுள் நம்பிக்கை இது நாள் வரைக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. அப்புறம் சட்டையை பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், இப்போது திருந்தி கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா அவருடைய சட்டையுடைய பின்புறம் பாத்தீங்கன்னாக்கா என்ன போட்டிருந்தாருனாக்கா, இவ்வளவு நாள் நான் கடவுள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி அந்த சட்டையில போட்டிருக்கேன். இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா பிறரை ஏமாத்துறதுக்காக
நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான சாஸ்திர ஞானம் இல்லாதவங்க இந்த மாதிரி நபர்கள் கிட்ட ஏமாறுவாங்க. இதுக்கும் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அர்ஜுனர் தான். அதனாலதான் அர்ஜுனர் அன்னைக்கு கேட்டார், கிருஷ்ணா உங்களுடைய விஸ்வரூபத்தை நீ காட்டீங்க. ஏன்னா எதிர்காலத்துல பல பேர் நான் கடவுள், நான் தான் இறைவன் சொல்ல போறாங்க. நீ இப்ப இந்த விஸ்வரூபம், இந்த யூனிவர்சல் ஃபார்மை நீ இப்பவே காட்டிட்டனாக்கா, எதிர்காலத்துல கடவுள்னு சொல்றவங்க நாங்களும் போய் கேட்கலாமே. இப்ப நீ உங்க விஸ்வரூபத்தை காட்ட, கடவுள்னு சொல்றீங்க தானே, சரி உங்க விஸ்வரூபத்தை காட்டுங்க அப்படின்னு யாரையாவது காட்ட முடியுமா? யாருனாலையும் காட்ட முடியாது. இப்போ கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்க அனைவரையும் நீ கேட்டு பாருங்க, விஸ்வரூபத்தை காட்ட முடியுமான்னு யாருனாலையும் காட்ட முடியாது. இந்த விஸ்வரூபம்னு ஜோஹர்ல ஒரு முறை கிளாஸ் கொடுக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்த விஸ்வரூபத்தை பத்தி. அப்போ உடனே ஒரு நபர் எழுந்திரிச்சு சொன்னாரு, அருமையான படம் சார் அப்படின்னாரு என்கிட்ட. அருமையான படமா? ஸோ அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் உலகநாயகனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன செய்யறது, அவங்களும் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. ஏன்னா பகவான் விஸ்வரூபம் எடுக்கிறாரு, தசாவதாரம் எடுக்கிறாரு. அங்கேயும் தசாவதாரம் படம் எடுக்கிறாங்க, விஸ்வரூபம் படம் எடுக்கிறாங்க. ஸோ மக்கள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. உலக நாயகனை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வப்படுறாங்க. ஆனா இந்த உலகத்துக்கே ஒரு நாயகன் இருக்கிறத பத்தி அடிக்கடி மறந்துடுறாங்க. ஸோ அதனால நம்ம தான் அவங்கள்ட்ட போய் ஞாபகம் போட்டணும். ஸோ இன்னைக்கு 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம். பிரபுபாதர் இது யூனிவர்சல் ஃபார்ம்னு தலைப்பு கொடுத்திருக்காரு. சரி, இன்னைக்கு நம்ம இந்த அத்தியாயத்தை பார்க்கலாம். ஜெயோ ராதா மாதவா ஜெயோ குஞ்ச பிஹாரி ஜெயோ ராதா மாதவா ஜெயோ குஞ்ச பிஹாரி ஜெயோ ராதா மாதவா जयो कुंज बिहारी जयो राधा माधवा जयो कुंज बिहारी जयो गोपी जन वल्लभा जयो गिरिवरधारी जयो गिरिवरधारी गोपी जन वल्लभा जयो गिरिवरधारी जयो गिरिवरधारी यशोदनंदन व्रज जन भंजन यशोदनंदन व्रज जन रंजन यमुना तीरवनचारी जयो कुंज बिहारी यमुना तीरवनचारी जयो कुंज बिहारी जयो यमुना तीरवनचारी जयो कुंज बिहारी जयो यमुना तीरवनचारी जयो कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे
Hare Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Jayo Radha Govinda Radha Govinda Radhe Jaya Radha Govinda Radha Govinda Radhe Jayo Sita Ram Jayo Lakshman Hanuman Jayo Sita Ram Jayo Lakshman Hanuman Jaya Sita Ram Jaya Jayo Nitya Sundar Jayo Gaurani Jayo Nitya Sundar Jayo Gaurani Jaya Nitai Sundar Jaya Gaurari Jaya Nitai Sundar Jaya Gaurari Jayo Jayo Prabhupada Jayo Jayo Prabhupada Jaya Jaya Prabhupada Prabhupada Jayo Jayo Gurudev Gurudev Jayo Jayo Gurudev Jaya Jaya Gurudev 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 Om Jnana Timirandasya Jnananya
शलाकय चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मायं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं सागरजातं सागरा रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्री राधा कृष्ण पादं सागना ललिता श्री विशाखावितं हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वंशकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण भगवद्गीதை 11வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம் ஏவம் யதா தத்வம் சொல்ற மாதிரி சொல்லுங்க ஏவம் யதா தத்வம் ஆத்மனம் பரமேஸ்வர द्रष्टुम् इच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम एवं एतद्यथा तत्त्वम् आत्मनं परमेश्वर द्रष्टुम् इच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम एवं एतद्यथा तत्त्वम् आत्मनं परमेश्वर द्रष्टुम् इच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम। प्रभु सारी अर्जुन पढ़ के बोलना एवं यथा तत्त्वम् आत्मनं परमेश्वर द्रष्टुम् इच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम एवं यदा तत्त्वम् आत्मानं परमेश्वर द्रष्टुम् इच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम एवं यथा तत्त्वम् आत्मानं परमेश्वर इच्छामि ते रूपम् द्रष्टुम् इच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम। माताजी சரி அப்படியான வணக்கம். நான் ஆங்கிலத்தில் அதோடைய அர்த்தத்தையும் பொருளையும் படிக்கிறேன். O greatest of all personalities, O supreme form, though I see you here before me in your actual position as you have described yourself, I wish to see how you have entered into this cosmic manifestation. I want to see that form of yours. The Lord said, the Lord said that because he entered into this material universe by his personal representation, the cosmic manifestation has been made possible and is ongoing. Now, as far as Arjuna is concerned, he is inspired by the statement of Krishna, but in order to convince others in the future who may think that Krishna is an ordinary person,
Arjuna desires to see him actually in his universal form, to see how he is acting to the universe. Arjuna said, although he is apart from it, Arjuna's addressing the Lord as Purushottama is also significant. Since the Lord is the Supreme Personality of Godhead, he is present within Arjuna himself. Therefore, he knows the desire of Arjuna, and he can understand that Arjuna has no special desire to see him in his universal form. For Arjuna is completely satisfied to see him in his personal form of Krishna, but the Lord can understand also that Arjuna wants to see his universal form to convince others. Arjuna did not have any personal desire for confirmation. Krishna also understands that Arjuna wants to see the universal form to set the criterion. For in future there would be so many imposters who would pose themselves as an incarnation of God. The people therefore should be careful. One who claims to be Krishna should be prepared to show this universal form. Hare Krishna. So Vishwarupam Bhagavad Gita ஒரு முக்கியமான அத்தியாயம் சொல்லலாம். நீங்க முதல் அத்தியாயம் பார்த்தீங்கன்னாக்கா வரும் ஒரு கதை ரூபமாக இருக்கும், ஒரு வசனங்கள் இருக்கும். சஞ்சயர் திருத்தராஷ்டிர மன்னன் கூட ஒரு உரையாடல் ஆரம்பிப்பாரு. அந்த உரையாடல் பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த அந்த உரையாடல் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அந்த பகவத்கீதை அப்படி ஆரம்பிச்சுட்டு வரும். இரண்டாவது அத்தியாயம் பாத்தீங்கன்னாக்கா தத்துவ விசாரங்கள், தத்துவம் நிறைய வரும். ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு போரிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஆயிடும் இரண்டாவது அத்தியாயத்திலேருந்து. எனக்கு அது எல்லாமே தத்துவத்தை பற்றி பேசக்கூடியது. நாம் யார், பகவான் யார், இந்த மாதிரி விஷயங்களை மெதுவாக பேசி வரும்போது கொஞ்சம் ஒரு போரிங்கான ஒரு விஷயம். ஆனா 11வது அத்தியாயம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அத்தியாயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டது எல்லாமே நீங்க காதால கேட்கதான் முடியும். 11வது அத்தியாயம் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அந்த விஸ்வரூபத்தை காமிச்சார். இவ்வளவு நாள் வெறும் ஒரு உரையாடலாக மட்டும்தான் இருந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனர் கிட்ட கிருஷ்ணர் அந்த விஸ்வரூபத்தை காட்டினாரு. சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது 10வது அத்தியாயத்துக்கும் 11வது அத்தியாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? சில அத்தியாயங்கள் நீங்க கடந்து போகும்போது ஒரு சம்பந்தம் இருக்கும். இதுக்கு பூர்வ அத்தியாயத்தை அடிப்படையாக வச்சுதான் அர்ஜுனன் கேள்வி கேட்பாரு. ஆனா இந்த அத்தியாயமும் எனக்குரிய அப்படிதான் வரும். பூர்வ அத்தியாயத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த அத்தியாயத்தை அவர் கேள்வி கேட்பாரு. சில அத்தியாயங்கள் அப்படி வராது, அந்த கேள்வி சம்பந்தம் இருக்காது. இங்க 10வது அத்தியாயம் அர்ஜுனர் கிட்ட கிருஷ்ணர் அவருடைய ஐஸ்வர்யத்தை பகிர்ந்து கொண்டார். அவருடைய முழுமையான ஐஸ்வர்யத்தை பகிர்ந்து கொண்டார். அர்ஜுனருக்கு கிருஷ்ணருடைய ஐஸ்வர்யத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அதனால கிருஷ்ணர் அவருடைய ஐஸ்வர்யத்தை முழுமையாக அர்ஜுனரிடம் சொன்னார். அந்த முடிவு 10வது அத்தியாயத்துடைய 42வது ஸ்லோகத்துல அர்ஜுனர் அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் என்ன சொல்றாருனாக்கா, இவ்வளவு சொல்லி என்ன பிரயோஜனம், இவ்வளவு சொல்ற இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? எனக்கா இதெல்லாம் என்னுடைய சக்தியில ஒரு அங்கத்தாலதான் இந்த பிரபஞ்சத்தையே நான் படைத்து காத்து கொண்டு இருக்கிறேன். இதுக்கு பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக, இந்த பிரபஞ்சத்துக்கு அதனுடைய சுழற்சிக்கு காரணமாக எல்லாமே என்னுடைய ஒரு சக்தியின் ஒரு அங்கம், ஒரு சிறு துளிதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாகவும் அதோடைய பராமரிப்புக்காகவும் பயன்படுது. ஸோ இதை சொன்னோன்னே அர்ஜுனருக்கு ஒரு கேள்வி தோன்றுது. ஸோ இந்த ஒரு சிறு சக்தியை வைத்துதான் இந்த பிரபஞ்சத்தையே நீங்க நடத்தி கொண்டு வரீங்களா? அப்படிப்பட்ட அந்த ஒரு ரூபம், எந்த ரூபத்தால இந்த பிரபஞ்சத்தை நீங்க நடத்தி கொண்டு வரீங்களோ அந்த ரூபத்தை எனக்கு காட்ட முடியுமா? புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தோடைய சம்பந்தம் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அர்ஜுனர்கிட்ட அவருடைய ஐஸ்வர்யத்தை முழுமையாக தெரிவித்தாரு. அந்த ஐஸ்வர்யத்து மூலியமா கடைசி என்ன சொல்றாரு, இந்த ஐஸ்வர்யம் சொன்னாலும் கூட இது ஒரு சிறு துளி, என்னுடைய சக்திகள்ல ஒரு சிறு துளியை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சிறு துளியை வச்சுதான் இந்த பிரபஞ்சத்தை அனைத்தையுமே நான் நடத்தி கொண்டு வருகிறேன். ஸோ அப்ப அர்ஜுனருக்கு என்ன கேள்வினாக்கா, எந்த ரூபத்துல இந்த பிரபஞ்சத்தை நடத்தி வரியோ அந்த ரூபத்தை எனக்கு காட்டுறியா கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறாரு. ஸோ இந்த 11வது அத்தியாயத்தை நீங்க ஒரு ஓவியூ உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தோடைய முக்கியமான விஷயத்த உங்களை பகிர்ந்து கொள்றேன்.
ஸோ ஒன்னாவது ஸ்லோகங்களின் 4வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டு அந்த விஸ்வரூபத்தை காட்ட சொல்லி கேட்கிறாரு. 5வதுல இருந்து 8வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்துட்டு அந்த விஸ்வரூபத்தை வந்து நடக்க போற அவர் காட்ட போற அந்த விஸ்வரூபத்தை ஏற்கனவே வந்து அர்ஜுனர்கிட்ட ஒரு அறிகுறி சொல்றாரு. இந்த மாதிரிதான் இருக்கும் இந்த விஸ்வரூபம், இப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கிளாஸ் போனீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதே போல வந்து இங்க வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட என்னுடைய விஸ்வரூபம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகம் வந்துட்டு கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு. இது 5வதுல இருந்து 8வது ஸ்லோகம். நம்ம வந்து இந்த பகவத்கீதை படிக்கும் போது இந்த நடு அத்தியாயங்கள்லாம் வரும்போது ஒரு விஷயத்த மறந்துடுவோம். என்ன மறந்துடுவோம்னாக்கா, இந்த பகவத்கீதை வந்து யாருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல், அர்ஜுனருக்கும் கிருஷ்ணருக்கும். ஆனா இது வந்து நேரடியான ஒரு நிகழ்வு இல்லை. இதை வந்துட்டு சஞ்சயர் வந்து பார்த்துட்டு வந்துட்டு திருத்தராஷ்டிர மன்னவன்கிட்ட பேசுறாரு. ஸோ மறுபடியும் வந்து சஞ்சயன் வந்துட்டு இங்க வந்து இந்த விஸ்வரூபத்தை வந்து கிருஷ்ணர் காட்டினோன்னே சஞ்சயனுடைய பார்வைக்கு அந்த விஸ்வரூபம் எப்படி இருந்துச்சுன்னு அவரு வந்துட்டு திருத்தராஷ்டிரன்கிட்ட பேசுறாரு. இது வந்துட்டு 9வது ஸ்லோகத்துல இருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் சஞ்சயனுடைய அனுபவம் அவர் பகிர்ந்து கொள்றாரு, அவரோட வியூ. நீங்க வந்து சில தமிழ் படங்கள் பார்க்கலாம். ஸோ பக்தர்கள் படம் பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் வந்து அவருடைய கண்ணோட்டத்தை காட்டுவாங்க. இப்படிதான் நடந்துச்சு, இன்னொருத்தர் சொல்வார் இல்ல இப்படிதான் நடந்துச்சு. ஸோ அதே போலதான் இங்க வந்து சஞ்சயர் வந்து அவருடைய கண்ணோட்டத்தை, அதாவது விஸ்வரூபம் எப்படி இருந்துச்சுன்னு காட்டினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனர் என்ன பார்த்தாருன்னு அவருடைய பார்வை, அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்றாரு. அது வந்து 15வது ஸ்லோகத்துல இருந்து 31வது ஸ்லோகம் வந்து அர்ஜுனர் வந்து என்னத்தை பார்க்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரொம்பவும் ஒரு பக்கம் ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை இது வரைக்கும் யாருமே கண்டதில்லை. ஏன்னா கிருஷ்ணரே அதை சொல்லுவாரு, இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு விஸ்வரூபத்தை வந்து நான் காட்டினது கிடையாதுன்னு. ஒரு பக்கம் வந்து மனசுல வந்து ஒரு ஆச்சரியம் ஏற்படுது அர்ஜுனருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பயம் ஏற்படுது. ஏன் பயம் ஏற்படுது? ஸோ பாத்தீங்கன்னா இந்த ரூபம் வந்துட்டு பல தலைகள் இருக்கு, பல கைகள் இருக்கு, பல வயிறுகள் இருக்கு, பல ஆயுதங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதோடைய ஆரம்பம் எங்கன்னு பார்க்க முடியல, இதோடைய முடிவு எங்கன்னு பார்க்க முடியல, இதோடைய நடுவுல எங்க இருக்குன்னு அதையும் பார்க்க முடியல. இது எதுவுமே வந்து பார்க்க முடியல இந்த ரூபத்துல. அது மட்டும் இல்லாம ஒரு கோடி சூரியன் வானத்துல வந்து ஒன்னா சேர்ந்து உதைத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருந்தது. அதுக்கு மட்டும் இல்ல, அர்ஜுனர் வந்து ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறாருன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னாக்கா கால ரூபம். காலத்தையும் அங்க அவரால் பார்க்க முடியுது. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு அவரால் பார்க்க முடியுது அந்த கால ரூபத்துல. அங்க கூடியிருக்கக்கூடிய அனைத்து போர் வீரர்களையும் அந்த உடம்புல போய் அழியறத வந்து அர்ஜுனர்னால பார்க்க முடியுது. எதிர்காலத்தையும் அவர்னால பார்க்க முடியுது, கடந்த காலத்தையும் அவர்னால பார்க்க முடியுது. ஸோ அதனால வந்துட்டு அவர் மனசுல வந்து ஒரு விதமான பயம் ஏற்படுது. சரிங்களா? ஒரு விதமான பயம் ஏற்படுது. நீங்க பகவத்கீதை வந்து படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி எப்படி வந்து அர்ஜுனர் பேசியிருந்தாரு, இந்த விஸ்வரூபம் காட்டின பிறகு அர்ஜுனர் எப்படி பேசிட்டு இருந்தாருன்னு நீங்க வந்து நோட் பண்ணீங்கன்னான்னு எனக்கு தெரியாது. சமஸ்கிருதத்துல வந்து நீ அப்படின்னு சொல்ற வார்த்தை அதோடைய அர்த்தம் வந்து என்னன்னாக்கா துவம். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஒரே வயசு. ஸோ கிருஷ்ணருடைய அத்த மகன் தான் அர்ஜுனர். ஸோ அதனால வந்து அவங்க வந்து வா போ அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அர்ஜுனரும் கிருஷ்ணர் வந்து நீ தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த விஸ்வரூபத்தோடைய முடிவுல எப்படி பேசுவாருனாக்கா பவான். பவான் என்ன அர்த்தம்னாக்கா நீங்க. இப்போ வந்து அந்த மரியாதை ஏறிடுச்சு. ஸோ இப்போ வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாரு, யார் நீ? இவ்வளவு நாளா நீ வந்து என்னுடைய அத்த மகன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஒரு ரூபத்தை காட்டின பிறகு இப்போ வந்து அர்ஜுனரையே வந்து ரொம்ப ஒரு அந்த ஒரு ஈர்ப்பு, அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ அதனால அவர் வந்து அந்த பேச்சுல அந்த மாற்றுதல் நீங்க கண்டுபிடிக்கலாம். சம்ஸ்கிருத வார்த்தை வந்துட்டு பவான். இது வந்து 11வது இதே அத்தியாயம் தான் 31வது ஸ்லோகத்துல நீங்க பார்க்கலாம். பவான் ஒரு கிருஷ்ணர் வந்து சொல்லுவாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரூபம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்துட்டு பதில் சொல்லுவாரு, தாய்மாயன், காலம், காலத்தோடைய ரூபம் தான் நான். அந்த காலத்தால வந்து இந்த பிரபஞ்சத்தையே வந்துட்டு
ஒரு அழிவுக்கும் கொண்டு வரக்கூடியவர் தான் கிருஷ்ணர். ஆங்கிலத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நோ ஒன் ஸ்டாண்ட்ஸ் த டெஸ்ட் ஆஃப் டைம். யாருமே வந்துட்டு காலத்தோட பரீட்சையில முன்னாடி நிக்க முடியாது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து மார் தட்டி சொல்றாரா, நான் வந்து ஒரு பெரிய வீரன், ஒரு பெரிய ஒரு போர் வீரர், அப்படி நான் வந்து ஒரு பெரிய பாக்ஸர் அப்படின்னு சொல்றாருனாக்கா, காலப்போக்கில் என்ன நடந்துடும், சொன்னவங்க வந்துட்டு அந்த முதுமையினால பேசக்கூட சக்தி இருக்காது, எந்திரிச்சு நடக்கிறது கூட சக்தி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆக்கிரும் காலம். அதனாலதான் காலத்தோடைய சுழற்சியில யாருமே வந்துட்டு ஜெயித்து நிக்க முடியாது. எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு காலத்துல அவங்க இருக்கக்கூடிய பலமா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், அறிவாற்றலா இருக்கட்டும், எல்லாமே இழந்து போவாங்க. அதனாலதான் நோ ஒன் ஸ்டாண்ட்ஸ் த டெஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதே போலதான் இங்க பல பேர் வந்துட்டு இந்த போர்க்காலத்துல வந்து உயிரோட போறாங்க. ஸோ கால ரூபத்துல இருந்து கிருஷ்ணர் வந்து இவங்க எல்லாத்தையுமே ஏற்கனவே கொண்டுட்டாரு. அதுதான் அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு, கால ரூபத்துல இருந்து இவங்க எல்லாத்தையுமே நான் கொண்டுட்டேன் அர்ஜுனா, நீ வெறும் என்னுடைய கருவியாக மட்டும் இரு, வெறும் என்னுடைய கருவியாக மட்டும் இரு. நிமித்திர மாத்திரம் பவர் சவ்யசாச்சு, வெறும் ஒரு கருவியாக இரு அர்ஜுனா. ஸோ அந்த கருவியாக இருந்து ஒரு பேர் எடுத்துக்க. ஸோ காலம் ஒரு முக்கியமான ஒரு கட்டம், காலம் ஒரு முக்கியமான அங்கம், எல்லாத்தையுமே வந்து தலை குனிய வைக்கக்கூடும். ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா, இந்த பாக்ஸர் முகமது அலி, அவர் வந்து அடிக்கடி இந்த டயலாக் சொல்லுவாரு, fly like a butterfly, sting like a bee. அது ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக். அவர் ஒரு அந்த வீராங்கனை, அந்த ஒரு சாம்பியன் இல்லை, அவர் வந்து இந்த டயலாக் அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா அதே முகமது அலி கடைசி காலத்துல ஒரு காஃபி கப் கையில் எடுக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு இருந்தாரு. ஏன்னா அவருக்கு வந்து பக்கின்சன் டிசீஸ், அந்த நோய் அவருக்கு வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, காலத்தால உங்களுடைய நிஜம் தெரிய ஆரம்பிக்கும், வாழ்க்கையோடைய நிஜம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் காலம். ஸோ அதனால வந்து 32வது ஸ்லோகத்திலே 34வது ஸ்லோகம் கிருஷ்ணர் வந்துட்டு அந்த காலத்தை, நான் தான் காலம், இந்த காலத்தால எல்லாத்தையும் நீங்க அழிச்சிட்டேன், நீ வரும் இதனுடைய கருவியாக மட்டும் மீதாச்சினான்னு சொல்றாரு. 35லேருந்து 46வது அது வந்து அர்ஜுனனுடைய பிரார்த்தனை. மறுபடியும் கிருஷ்ணா, இந்த ரூபத்தை என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, இந்த அழகான அந்த ஷாம சுந்தர் ரூபத்தை மறுபடியும் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, மறுபடியும் கிருஷ்ணர் வந்துட்டு 4 கை தோற்றத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணராக அந்த தோற்றத்தை அர்ஜுனர்கிட்ட காட்டினாரு. ஸோ இதுதான் வந்து ஏறக்குறைய இந்த அத்தியாயத்துடைய ஒரு சினாப்சிஸ், ஒரு சுருக்கம். ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்த விஷயம், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா, அர்ஜுனர் வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட அந்த விஸ்வரூபத்தை காட்ட சொல்றாரு. எந்த ரூபத்தால இந்த பிரபஞ்சத்துக்கு நீ ஆதாரமாக இருக்கியோ, இந்த பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டு வரியோ, அந்த ரூபத்தை நீ எனக்கு காட்டு கிருஷ்ணா. ஸோ அந்த ரூபத்தை எனக்கு காட்டுன்னு சொல்லி கேட்கும் போது கிருஷ்ணர் வந்துட்டு அவர் காட்டுறாரு. ஆனா இங்க கேள்வி என்னன்னாக்கா, ஏன் வந்து அர்ஜுனர் வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டு இந்த விஸ்வரூபத்தை காட்ட சொல்லணும்? ஒருவேளை அவருக்கு சந்தேகமா இருக்குமோ? ஒருவேளை அர்ஜுனருக்கு வந்துட்டு கிருஷ்ணர் வந்து இவ்வளவு நாளா மாமா என்னுடைய அத்தை மகன் தானே, இப்ப வந்து திடீர்னு வந்து நான் வந்து நான் வந்துட்டு அதுன்னு சொல்லும் போது, நான் வந்துட்டு பெரிய பெரிய சக்திகள் எல்லாமே வந்து என்னுடைய இந்த பூமியில காணக்கூடிய அனைத்து சக்தியுமே என்னுடைய ஒரு அங்கம்னு சொல்லும் போது அர்ஜுனருக்கு ஒரு மனசுல ஒரு சந்தேகமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிடையாது. அர்ஜுனருக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் அவர் முழுமையாக கிருஷ்ணரை நம்பி இருக்கக்கூடியவர். உண்மையா சொல்ல போனா அவர் கிருஷ்ணருடைய ஒரு பக்தர். போர்க்களத்துல எதனால வந்து இந்த குழப்படிகள் ஏற்பட்டுச்சுனாக்கா, எதனால வந்து அவர் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னார்னாக்கா, அது கிருஷ்ணர் அவருக்கு வச்சிருந்த ஒரு மோகம். கிருஷ்ணர் வந்து அவர் வந்து ஒரு மோகத்துல கொண்டு வந்து விட்டார். ஏனென்றால் அப்பதான் கீதை பேச முடியும் இல்லையா? சோ இந்த உலகத்துல வந்து பல அழகான ரூபங்கள் இருக்கும். ஆனா இது வந்து அந்த மாதிரி ஒரு அழகான ரூபம் கிடையாது, விஸ்வரூபம். ரூப கோஸ்வாமி அவர் வந்து சொல்றாரு, உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்து மேல பற்றுதல் இருக்கா? உங்களுடைய செல்வத்து மேல பற்றுதல் இருக்கா? உங்க மனைவி மேல பற்றுதல் இருக்கா? தயவு செஞ்சு பிருந்தாவனத்துக்கு போயிடாதீங்க. சரி, அப்படியே ஏற்கனவே பிருந்தாவன் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்க யமுனை ஓரமா போயிடாதீங்க. சரி, ஒரு வேலை யமுனை ஓரமா போயிட்டேன் தம்பி தவறி,
கேஷி காட் பக்கம் போயிடாதீங்க. ஏன் போனா என்ன ஆயிரும்? போனீங்கன்னாக்கா அங்க கோவிந்தாவுடைய அந்த அர்ச்ச விக்கிரகம் இருக்கும். அந்த கோவிந்தனை நீங்க பார்த்துட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இந்த உலகத்தோடைய இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்து மேலேயுமே உங்களுடைய விருப்பம் போயிடும். அதனால யாருக்கெல்லாம் குடும்பத்து மேல ஆசை இருக்கோ, பற்றுதல் இருக்கோ, செல்வத்து மேல ஆசை இருக்கோ, இல்ல வீட்டுல போய் சீரியல் பார்க்கணும்னு ஆசை இருக்கோ, அந்த கேஷி காட் பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லல, ரூப கோஸ்வாமி சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு ஒரு சுந்தரமான ரூபம் கிருஷ்ணருக்கு. சாதாரணமா வந்துட்டு கிருஷ்ணருடைய ரூபம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மன்மதன் கூட ஒப்பிட்டு பார்க்கலாமான்னு சொன்னாக்கா அது கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. எனக்கு ஒரு முறை மன்மதன் வந்து பிருந்தாவனத்துக்கு வந்துட்டு கிருஷ்ணர் மேல வந்து அந்த பானத்தை போடணும்னு வந்து பிருந்தாவனத்துக்கு வந்தாராம். ஆனா அங்க என்ன நடந்துச்சு? அவரு கிருஷ்ணரை பார்த்து அவரு வாங்கிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அழகு கிருஷ்ணர். ஸோ அதனால வந்துட்டு அவ்வளவு ஒரு அழகான ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ரூபம் கிருஷ்ணருக்கு. ஸோ அந்த ஒரு ரூபத்தை விட்டு இந்த விஸ்வ ரூபத்தை காட்ட சொன்னதுக்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, அர்ஜுனர் எதிர்காலத்துல வரக்கூடியவங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டணும். ஏன்னா பல பேர் வந்து இப்போ வந்து நான் கடவுள், நீங்க வந்து இந்த இயக்கத்தை சேர்ந்துருங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்துட்றேன், வெறும் ஒரு 500 டிக்கெட் எனக்கு கொடுத்துருங்க, இந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்துட்டு புதுசு புதுசான இயக்கங்கள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஏத்துக்க முடியும்? இதை வச்சு நம்ம வந்து இது வந்து சரியான இயக்கமா இல்ல வந்து இது வந்து பொய்யான இயக்கமான எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? சாஸ்திரம் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இவங்க வந்து உண்மையாகவே ஆன்மீகவாதியா இல்ல ஏதோ ஒரு அவங்களுடைய மனசுக்கு வந்த விஷயத்த வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களான்றத சாஸ்திர ரீதியாக உங்களால புரிஞ்சுக்க முடியும். சாஸ்திர ரீதியா புரிஞ்சுக்கணும்னாக்க முதல்ல நீங்க சாஸ்திரத்தை படிக்கணுமே. சாஸ்திரத்தை யாரும் படிக்க மாட்டாங்களே. பாருங்க, பகவத்கீதா கிளாஸ்க்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எவ்வளவு பேர் இந்த உலகத்துல, எவ்வளவு பேர் நேஷியால வந்து இந்திய சமுதாயம் இருக்கு. ஆனா பகவத்கீதா கிளாஸ்ன்னு சொன்னாக்க எத்தனை பேர் வரீங்க? கொரோனால தான் வராங்க. ஏன் என்ன நினைச்சுக்கிறாங்க? பகவத்கீதை வந்து யாருக்கு நினைச்சுக்கிட்டாங்க? யாரோ வயசானவங்க, 50-60 வயசுல இருக்கக்கூடியவங்க அவங்க படிச்சுக்கிட்டோம், எல்லாம் இளைஞர்களுக்கு இல்லை, ஏன்னா என்ன போல இளைஞர்களுக்கு கிடையாது அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டுது வயசானதுக்கு என்ன அர்த்தம், வயசானவங்கன்னா என்ன அர்த்தம். பிரபுபாதர் வந்து ஒரு முறை வந்துட்டு சன்னியாசம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த காலத்துல பிரபுபாதர் வந்து சன்னியாசம் கொடுக்கும் போது யாருக்கு சன்னியாசம் கொடுத்தாரு? 50-60 வயசுக்கு அவங்களுக்கு சன்னியாசம் கொடுத்தாரா? 20-30 வயசுக்கு இருக்கக்கூடியவங்க தான் சன்னியாசம் அதிகமா கொடுத்தாரு. அந்த காலத்துல வந்த பக்தர்கள், வெள்ளக்கார பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க 20 வயசு 30 வயசுல சன்னியாசம் எடுத்துருவாங்க. அப்போ வந்து இந்தியாவுக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பிரபுபாதரை பார்த்து கேட்டாங்க, பிரபுபாத், நீங்க வந்துட்டு இளைஞர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இளைஞருக்கெல்லாம் சன்னியாசம் கொடுக்குறீங்களே, இது சரியான விஷயமா? ஒரு வயசானவங்களுக்கு சன்னியாசம் கொடுத்தாக்கா, வனப்பிரஸ்தம் எடுத்தவங்களுக்கு சன்னியாசம் கொடுத்தாக்கா அது சரி, இவங்கெல்லாம் வாழ்க்கையே பார்க்காதவங்க இவங்களுக்கு வந்து சன்னியாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரியான்னு கேட்டாரு. ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் வயசாகலையே, அப்போ எப்படி இவங்க சன்னியாசம் கொடுக்க முடியும்? இப்போ பிரபுபாதர் அவர்கிட்ட கேட்டார், அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட, வயசாச்சுன்னா என்ன அர்த்தம், வயசானதுன்னா என்ன வந்து என்ன ஒரு அறிகுறி, வயசாச்சுன்னா என்ன அறிகுறி, என்ன அறிகுறினாக்கா நம்ம மரணத்துக்கு பக்கம் வந்துட்டோம், அதுதான் அறிகுறி. வயசானதுன்னா என்னது, அடுத்தது இந்த உலகத்தை விட்டு போறோம், அதுதான் அறிகுறி. அப்போ பிரபுபாதர் கேட்டாரு, இங்க யாராச்சும் இருக்கிறவங்க சொல்ல முடியுமா, நான் அடுத்த ஒரு வினாடியில வந்து எனக்கு உயிர் போகாது? யாருனாலையும் எதுவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இறக்குறவங்க நேத்து வந்து பல விதமான திட்டம் வச்சிருந்தாங்க, பல பேர் வந்து பல விதமான திட்டம் வச்சிருக்காங்க, நாளைக்கு வந்து எதுவும் செய்ய போறோம், அடுத்த 1 மணி நேரத்துக்கு நான் எதுவும் செய்ய போறேன். ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா இது ரொம்ப ஒரு உறுதி கிடையாது. ஏன்னா இது தற்காலிகமான உலகத்துல எல்லாமே வந்து தற்காலிகமான நிலையில தான் இருக்கக்கூடும். யாருமே வந்து யூகிக்க முடியாது அடுத்ததாக என்ன நடக்க போகுது. ஸோ அதனால பகவத்கீதை வந்துட்டு வயசானவங்களுக்கு படிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒருத்தருடைய பயணம் ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து பஸ் டிரைவர்கிட்டையோ இல்லை வந்து உங்க ஏர்போர்ட் நீங்க ஏறும் போது முக்கியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்குவீங்க, அந்த பயணம் வந்து இந்த ஏரியால இந்த பஸ்ல ஏறினா நான் எங்க போய் சேருவேன், ஆரம்பத்திலே கேட்டுருவீங்க.
யாரும் வந்து பஸ்ல ஏறி உட்காந்துட்டு அப்புறம் 1 மணி நேரம் சென்று போய் கேட்பீங்களா பஸ் எங்க போகுதுன்னு? யாரும் கேட்க மாட்டோம். ஆரம்பத்திலே இந்த பயணம், பஸ்ஸோடைய பயணம் எங்க போகுதுன்னு நீங்க ஆரம்பத்திலே கேட்பீங்க. அதே போலதான் வாழ்க்கையோடைய பயணம் வந்துட்டு நீங்க ஆரம்பத்திலே எங்க போக போறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது முக்கியம்னாக்கா பகவத்கீதை. பகவத்கீதை ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம். அனைவரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த ஆர்வம் இல்லை. நம்ம வந்து உங்கள்கிட்ட எப்படியாச்சும் கொஞ்சமாவது பேசி அவங்களுக்கு வந்து அதை புரிய வைக்கணும். பகவத்கீதையோடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு சொல்லணும். எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த உலகத்துடைய தற்காலிகமான நிலையை பத்தி சொல்லணும். ஏன்னா யம தர்மன் வந்துட்டு மாமாவும் மச்சானும் கிடையாது நம்ம வந்து உயிரோட விட்டு வைக்கிறதுக்கு. நீ பகவத்கீதா படிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுக்கு அவர் நம்ம சொந்தக்காரவும் கிடையாது. அவர் உங்களுடைய காலம் முடியும் போது அவர் வந்து கூட்டிட்டு போயிடுவார், அவ்வளவுதான். ஸோ அதுக்கு முன்னாடியே பகவத்கீதா படிச்சீங்கன்னாக்கா அது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவும் வந்து ஒரு அர்த்தமாக இருக்கும். இந்த உலகத்துக்கும் தேவையான விஷயங்களை இந்த புஸ்தகம் கொடுத்திருக்கு. அதே போல இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போறதுக்கும் தேவையான விஷயத்தை கொடுத்திருக்கு. ஹவு டு லீவ் த லைஃப், ஹவு டு லீவ் த லைஃப் அண்ட் ஹவு டு லீவ் த லைஃப். இரண்டுக்குமே வந்துட்டு பகவத்கீதை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நம்மளுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கார் கிருஷ்ணர். ஸோ சில விஷயங்கள் வந்து அவங்க கூட பகிர்ந்து கொண்டோம். இன்னும் எவ்வளோ நேரம்? இன்னொரு எவ்வளோ நேரம் இருக்கு பேசுறதுக்கு? 8:30. சரி, 8:30 மணி வரைக்கும் பேசலாம். ஸோ அர்ஜுனர்கிட்ட வந்துட்டு கிருஷ்ணர் வந்து அவரோட விஸ்வரூபத்தை வந்து காட்டினாரு. ஸோ அர்ஜுனர்கிட்ட வந்து கிருஷ்ணர் வந்து அவரோட விஸ்வரூபத்தை வந்து காட்டினாரு. ஏன் வேற ஆள்கிட்ட காட்டியிருக்கலாமே? விஸ்வரூபம் வந்து வேற எங்க காட்டப்பட்டிருக்கு யாருக்கு தெரியும்? விஸ்வரூபம் வந்து வேற எங்கெல்லாம் வந்து காட்டப்பட்டிருக்கு? இந்த சம்பவத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணி வேற எங்கெல்லாம் வந்து விஸ்வரூபம் வந்து காட்டப்பட்டிருக்கு சரிங்களா? வேற எங்க ஒரு விஸ்வரூபம் காட்டியிருக்காரு கிருஷ்ணர்? ஆமா. ஸோ வந்து கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு தூதனாக போகும்போது அங்க அவரை வந்து சிறையில பிடிக்கணும்னு வந்து துரியோதனன் திட்டம் போட்டிருந்தாரு. அப்ப வந்து சிறையை பிடிக்கணும்னு யோசிக்கும் போது அந்த கீழே வந்து அவர் பள்ளம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பள்ளத்தை வந்து உடைக்கும் போது கிருஷ்ணர் வந்து ஒரு விஸ்வரூபத்தை காட்டினாரு. அந்த ரூபம் வந்து இன்னைக்கும் நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னாக்கா பாண்டவ தூத பெருமாளாக அங்க நம்மளுக்கு இன்னமும் அந்த காட்சி பகவான் நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு. வேற எங்க காட்டியிருக்காரு? இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவர் எங்க காட்டியிருக்காருனாக்கா தாய் யசோதை கிட்ட அந்த பிரபஞ்சத்தை வந்து அவருடைய வயிற்றுக்குள் வச்சிருக்காருன்னு சொல்லி காட்டுறாரு இல்லையா? அதுவும் ஒரு விதமான விஸ்வரூபம் தான். ஆனா இந்த 2 விஸ்வரூபத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த 3வதாக மகாபாரதம் போர்ல காட்டக்கூடிய விஸ்வரூபத்துக்கும் ரொம்பவும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரூபத்தை வந்துட்டு அன்னைக்கு பாண்டவர் அந்த கௌரவர்கள் சபையில கூட கிருஷ்ணர் வந்து காட்டல. அன்னைக்கு வந்து அவங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு மாதிரியான ஒரு ரூபத்தை காட்டினாரு. ஸோ அது வந்து அது கூட எல்லாருனாலையும் பார்க்க முடியல. ஏன்னா அவங்க ரொம்பவும் தேஜஸாக இருந்தது. திருத்தராஷ்டிர மன்னவனுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு அந்த கண் பார்வை திரும்பி வந்தது. ஆகையினால வந்து அவரு அந்த கிருஷ்ணனுடைய ரூபத்தை பார்த்துட்டு சொன்னாரு, சுந்தரிகாட்சா, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உன்னை பார்த்த ரூபம், உன்னை பார்த்த இந்த கண்கள் வந்துட்டு வேறொரு விஷயத்த வந்து பார்க்கணும்னு ஆசைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னுடைய கண்ணை நீ எடுத்துக்க கிருஷ்ணான்னு வந்துட்டு திருத்தராஷ்டிரன் அந்த சபையில வந்து கிருஷ்ணரிடம் கேட்டாரு. ஆனா அந்த மாதிரி ரூபம் வந்து இன்னைக்கு அர்ஜுனர்கிட்ட காட்டல. அர்ஜுனர்கிட்ட காட்டினது வந்து முழுமையான அந்த விஸ்வரூபம், இந்த பிரபஞ்சத்தை நிறைஞ்சி இருக்கக்கூடிய அந்த விஸ்வரூபம். சொல்லுவாங்க இல்லையா, பிரம்மம் வந்து எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கும்னு. அந்த நிறைஞ்சி இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணன் காட்டினாரு. மற்றவங்ககிட்ட ஏன் காட்ட வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அர்ஜுனருக்கு அந்த பக்தர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த தன்மை இருந்தது. அதனால அவரை தேர்ந்தெடுத்து கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட கீதை பேசினாரு. அவரை தேர்ந்தெடுத்து இந்த விஸ்வரூபத்தையும் அவர்கிட்ட காட்டியிருந்தார். எவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த போர்க்காலத்துல, யார்கிட்ட வேணாலும் காட்டியிருக்காங்க, யார்கிட்ட வேணாலும் பகவத்கீதா பேசியிருக்கலாங்க. பீஷ்மர் இருந்தாரு, பீஷ்மர்கிட்ட பகவத்கீதா பேசியிருக்கலாங்க. இல்லை யுதிஷ்டர் மகாராஜா இருந்தாரு, அவர்கிட்ட பகவத்கீதா பேசியிருக்கலாங்க. ஏன் அர்ஜுனர்? ஏன்னா அர்ஜுனருக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி, அந்த ஒரு நல்ல நடத்தை,
எல்லா காரணங்களும் இருக்கு அர்ஜுனருக்கு துரியோதனனை வந்து அழிக்கிறது இல்லையா? அவருடைய மனைவியை வந்து அவமரியாதை செய்திருக்கார் துரியோதனன். எல்லா காரணங்கள் இருந்தும் கூட பரிதாபப்பட்டார் அர்ஜுனர். ஏன்னா இது வந்து இப்ப நான் வந்து இவங்களை அழிச்சிட்டேனாக்கா குல தர்மம் அழியப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல வந்து பல தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இந்த யுத்தம் வேணாம் அப்படின்னு வந்து அந்த அர்ஜுனர் வந்துட்டு அவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு உள்ளம் கொண்டவர், புலநடக்கம் கொண்டவர். ஸோ அதனாலதான் கிருஷ்ணர் வந்துட்டு அர்ஜுனரை தேர்ந்தெடுத்து இந்த பகவத்கீதையை பேசினார். நீங்க வந்து முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயம் பாத்தீங்கன்னாக்கா பிரபுபாதர் அந்த பொருள் உரையில கொடுத்திருப்பாரு அர்ஜுனருடைய அந்த கேரக்டர். அர்ஜுனர் வந்து எப்படிப்பட்டவர், இவ்வளவு இரக்கம் குணம் படைத்தவர், புலநடக்கம் கொண்டவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பக்தர் தான் அர்ஜுனர். ஸோ பக்தர்களை பத்தி பேசும்போது சில பேர் சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அர்ஜுனர் வந்துட்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர், அவரை பத்தி பேசி எப்படி இப்ப யாராச்சும் ஒரு பக்தர் இருந்தாக்கா அவரை பத்தி பேசினாக்கா ஒன்றும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஒரு பக்தர் பத்தி நம்ம வந்து பேசி பல பக்தர்கள் இருக்காங்க நம்மளோட பேசுறதுக்கு. அதாவது பிரபுபாதருடைய சீடர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்கள பத்திலாம் வந்து இப்ப யாருமே வந்து அந்த அளவுக்கு பேசுறது கிடையாது, தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஸோ அவங்கள பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாக்கா என்ன நன்மை? அவங்கள போல நான் மாறிடுவேனா அப்படின்னு கேட்டா அவங்கள போல நம்ம மாற முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கலாம். சில கடினமான சூழ்நிலைகள் வரும்போது அந்த பக்தர்களை பத்தி நம்ம நினைக்கும் போது அந்த பக்தரையே வந்து இதை கடந்து வந்துட்டாரு, எனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் கிடையாது, நானும் கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடந்து வரலாம். ஸோ அதனால சில பக்தர்களை பத்தி உங்க கூட ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். ஜெயானந்த பிரபு, எத்தனை பேருக்கு தெரியும் ஜெயானந்த பிரபு? யாருக்கு ஜெயானந்த பிரபு தெரியும்? யாருக்கும் தெரியலையா? ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருக்கா? ஜெயானந்த பிரபு வந்துட்டு இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துடைய ஆரம்ப கட்டத்துல இருந்தவர். பிரபுபாதருக்கு வந்துட்டு பக்தர்களை கூட்டிட்டு அந்த ஜெகநாத் பூரில இருக்கக்கூடிய அந்த ஜெகநாதரை வந்து தரிசனம் பார்க்கணும், தரிசனத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசை. ஆனா நீங்க பூரி போயிருந்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்க, இந்தியர்கள் மட்டும்தான் வர முடியும், இந்திய நாட்டில் பிறந்தவர்கள் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்குள்ளார போற முடியும், மற்ற வெள்ளைக்காரவங்களா இருக்கட்டும், மற்ற எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் அவங்களால உள்ளுக்கு போக முடியாது. ஆனா பிரபுபாடுக்கு இது வந்து சம்மதம் கிடையாது. ஜெகநாதர்னா என்ன அர்த்தம்? இந்தியாவுக்கு ஒண்டி நாதரா? யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்னா வந்துட்டு பவுண்டரி கிடையாது, இந்த நாட்டுக்கு மட்டும் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க தான் வர முடியும், பிஆர் சிட்டிசன்ஸ் ஓசிஐ வச்சிருக்கிறவங்க தான் வர முடியும், அப்படி கிடையாது. எல்லா நாட்டையும் சேர்ந்தவங்களையும் வரக்கூடணும், பகவான் வந்து பார்க்கணும், அந்த தரிசனத்தை பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்துட்டு இந்த பாண்டாஸ்லாம் என்ன செஞ்சாங்க, இல்ல முடியாது, ஜெகநாதரை வந்துட்டு நாங்க வெள்ளைக்காரவங்களுக்கு வந்து நாங்க வந்து வழி கொடுக்க மாட்டோம், அவங்க வந்து தரிசனம் பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க. பிரபுபாதர் சொன்னாரு, இவங்கெல்லாம் வந்து ஜெகநாதருடைய புகழ் வந்து பல நாடுகளுக்கு வந்து சென்று பேசியிருக்காங்க, அவங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னாக்கா அப்பயும் வந்து அவங்க விடல. இப்போ பிரபுபாதர் என்ன செஞ்சாரு, இப்போ வந்து பக்தர்கள் ஜெகநாதரை பார்க்க முடியலையோ, ஜெகநாத் பூரியை விட்டு வெளியேற்றி இந்த உலகம் முழுவதுமே இப்போ வந்து ஜெகநாதர் தெரியும்னாக்கா அது யார் காரணம்? பிரபுபாதர் தான். எல்லாத்துக்குமே ஜெகநாதர் போய் சேரணும். அதனால ஜெகநாதரை வந்து அந்த பூரியிலேருந்து வெளியாகி கொண்டு வந்தார். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஜெகநாதர் வந்து வெளியில பொறுப்பாடு நடக்கணும்னா என்ன தேவை? சேரியட், தேர் தேவை. அந்த தேரை செய்ய சொன்னது யாருக்கிட்டனாக்கா இந்த ஜெயானந்த பிரபு. நீங்க ஜெகநாதருடைய ரத யாத்திராவில வந்துட்டு ஒரு படம் வைப்பீங்க, அது யாரோட படம்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஜெயானந்த பிரபுவோடைய படம். உங்களுடைய ரதத்தோடைய முன்னுக்கு வந்து யாருடைய படத்தை வைப்பீங்கன்னாக்கா ஜெயானந்த பிரபுவோடைய படம். ஜெயானந்த பிரபு கூட தான் பிரபுபாதர் வந்து இந்த கட்டளை இட்டார், இந்த ரதத்தை எப்படியாச்சும் வந்து உருவாக்கி கூட நம்ம வந்து ரத யாத்திரா செய்யலாம். முதல் ரத யாத்திரா சான் பிரான்சிஸ்கோல நடந்தது. அந்த ரதத்தை வந்து கட்டினத்துக்கு முழுமையான முயற்சி எடுத்தவர் யாருனாக்கா இந்த ஜெயானந்த பிரபு. ஜெயானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா 2 முக்கியமான ஒரு தன்மை இருந்தது. ஒண்ணு சேவை மனப்பான்மை, இன்னொன்னு பணிவு.
சர்வீஸ் attitude, ஹியூமிலிட்டி. இப்போது சர்வீஸ் attitudeனா வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, செலக்டிவ் சர்வீஸ். செலக்டிவ் சர்வீஸ்னா என்னது, நான் வந்து மிருதங்காவடி தான் போய் விளையாடுவேன், நீங்க வந்து மங்குகள் எல்லாம் கூப்பிட்டீங்கன்னாக்கா, இல்லை வந்துட்டு வியாசசனம்லாம் எடுத்து வைக்க சொல்லி கூப்பிட்டீங்கன்னாக்கா நான் வரமாட்டேன், நான் வந்து பாட்டு பாடுறதுக்கு ஒண்டி தான் வருவேன், நான் வந்து இந்த சேவை செய்யறதுக்கு ஒண்டி தான் நான் வருவேன், மற்ற சேவையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ரொம்ப ஒரு செலக்டிவான ஒரு சர்வீஸ், ஒரு மென்டாலிட்டி. இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம். போன வாரம் இல்லை, அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஜெகநாமண்டியில உட்கார்ந்துருந்தேன். இப்போ வந்து என்னுடைய பக்கத்துல ஒரு பக்தர் இருந்தாரு, ஆலயத்திலேருந்து இன்னொரு பக்தர் வந்தாரு. அப்ப பிரசாதம் நேரம், பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த உள்ளுக்குலேருந்து வந்த பக்தர் வெளியே வந்தாரு. இப்போ வந்து என்னோட பக்கத்துல இருக்கக்கூடிய பக்தர் வந்து அவரை பார்த்து கேட்டார், ஏன் கீர்த்தன் செய்யலையா அப்படின்னு வந்து இந்த பக்தர்ல இருக்கிற பக்தர் வந்து அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய பக்தரை பார்த்து கேட்டார். அப்ப அவர் சொன்னார், இல்ல ஹார்மோனியம் இல்ல, அதனால வந்து என்னால கீர்த்தனம் செய்ய முடியல அப்படின்னு. பிரபுபாதர் மட்டும் அன்னைக்கு யோசிச்சிருந்தாருனாக்கா, எனக்கு ஹார்மோனியம் இல்ல, நான் அதனால வந்து கீர்த்தனம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தாருனாக்கா, இன்னைக்கு நம்ம வந்து யாருமே வந்து இந்த ஆலயத்துல வந்து உட்காந்துருக்க மாட்டோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் செலக்டிவ் சர்வீஸ். ஆனா ஜெயநந்தா பிரபு அப்படி கிடையாது. எந்த சேவையா இருந்தாலுமே அதை எடுத்து செய்யக்கூடியவர். அதுதான் ஜெயநந்தா பிரபு. ரொம்பவும் வந்து பணிவானவர். எப்படிப்பட்ட பணிவானவர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய புகழை பேசினாக்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்போ கிளாஸ் முடிச்சு நான் போறேன்னு வச்சுங்க, நீங்க சொல்றீங்க ப்ரோ அருமையான கிளாஸ் பிரபு, அப்புறம் வெளிப்புறத்துல நான் சொல்றேன் ப்ரோ நான் அப்படி புகழாதீங்க பிரபு, நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பிரபு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை பிரபு அப்படின்னு சொல்லலாம். நான் மனசுக்குள்ள என்ன நினைக்கும், ஆமா இவர் தான் எனக்கு சரியா புரிஞ்சிருக்காரு, அவரு ஏன் என்னுடைய புகழை பத்தி சரியா பேச மாட்டாரு அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஜெயநந்தா பிரபு எப்படின்னாக்கா, அவங்களுடைய புகழை வந்து யாராச்சும் அந்த இடத்துல பேசினாங்கனாக்கா அந்த இடத்த விட்டு அவர் விலகிடுவார். இப்போ வந்து யாராச்சும் என்னை பத்தி பேசுறாங்க, ஓ நீ அருமையான கிளாஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அப்படின்னு நான் என்ன செஞ்சிடறாக்கா எரிச்சு நடந்திருக்கும். அதுதான் வந்து ஜெயநந்தா பிரபுவோடைய அவருடைய நடவடிக்கை. பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அவருடைய புகழை பத்தி பேசினாலும் அந்த இடத்தை விட்டு வெளியேறிடுவார் ஜெயநந்தா பிரபு. அவர் வந்து சேவைனாக்கா வந்து சூஸ் பண்ணி செய்ய மாட்டாரு, இந்த சேவை தான் நான் செய்யணும், அந்த சேவை தான் செய்யணும், எதுவுமே செலக்டிவிட்டி கிடையாது. கோயில்ல வந்துட்டு குப்பை அள்ளுறது வரைக்கும், பிரச்சாரம் பண்றது வரைக்கும், பக்தர்களுக்கு பிரசாதம் ஆக்குற வரைக்கும், அர்ச்சகர்களுக்கு பூஜை செய்யற வரைக்கும் எல்லா சேவையுமே அவர் தான் செய்வாரு. ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்துட்டு அந்த ஆலயம் சென்ட் பிரான்சிஸ்கோ ஆலயத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் புது பக்தர் ஒருத்தர் வந்தார், ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்தார். அப்ப அந்த ஆலய தலைவர் சொன்னாரு, நீ போயிட்டு நம்ம ஜெயநந்தா பிரபு கிட்ட வந்துட்டு அவர்கிட்ட போய் நீ வந்துட்டு உதவி செய்யி அப்படின்னு சொன்னார். ஜெயநந்தா பிரபு கிட்ட வந்து இவர் உதவி செய்ய போகும்போது ஜெயநந்தா பிரபு வந்து என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, குப்பை அள்ளுற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த ஆலயத்தோடைய குப்பைகள்லாம் அள்ளி அந்த ஒரு ட்ரோலியில வச்சு எடுத்துட்டு போய் போடணும், அந்த வேலையை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. யாரு? ஜெயநந்தா பிரபு, குப்பை அள்ளுற வேலை. ஸோ ஜெயநந்தா பிரபு வந்து இந்த பக்தரை பார்த்தோன்னா, வாங்க வாங்க நல்லா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவரையும் வந்து இந்த சேவையில ஈடுபடுத்தி ரொம்பவும் உற்சாகமாக ரொம்பவும் சந்தோஷமாக எந்த வேலை செய்யறாங்க, குப்பை அள்ளக்கூடிய வேலையை செய்யறாங்க. ஸோ இந்த புதுசா வந்த பக்தர் இவர் வந்து பார்த்துட்டு ஜெயநந்தா பிரபு கூட வந்து நல்லா பழகினாரு, நல்ல ஒரு உறவு ஏற்பட்டுச்சு. ஆலயத்துக்குள்ளார போயிட்டு அந்த கோயில் தலைவரை பார்த்து சொன்னாரு, நான் வந்து இந்த ஆலயத்துல சேர முடியுமா அப்படின்னு வந்து அந்த ஆலய தலைவரை பார்த்து கேட்டாரு. இப்போ அந்த ஆலய தலைவருக்கு ஒரு ஆச்சரியம், இப்பதானே வந்திருக்க, எப்படி வந்து இவ்வளவு சீக்கிரம் மனமாற்றம் ஏற்பட்டது? அவர் சொன்னாரு, இந்த ஆலயத்தோடைய குப்பாடுறவரே இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காருனாக்கா மற்றவங்க எல்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு குப்பாடுறவர் சாதாரண குப்பையை அள்ளி போடுறவர் அவர் வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்காருனாக்கா இந்த ஆலயத்துல மற்றவங்க எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, பக்தர்கள் வந்துட்டு எந்த சேவையுமே வந்து அவங்க சூஸ் பண்ணி செய்யணும், இந்த சேவையை தான் செய்வேன், இந்த சேவையை தான் செய்வேன் அப்படின்னு கிடையாது. பகவானுக்காக எல்லா சேவையும் செய்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து சத்திரியன் பிரபு, என்னோட இயற்கை வந்து சத்திரியன் கடந்த சேவை தான் நான் செய்வேன். நான் பிராமணன் பிரபு, நான் பிராமணனுக்கு இருக்கக்கூடிய சேவை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இஸ்கான் அப்படி கிடையாது. ஹரே கிருஷ்ணா இயக்கம் வந்து அப்படி கிடையாது. நீங்க எல்லா வர்ணத்தோடைய சேவையும் நீங்க செஞ்சுதான் ஆகணும். இப்போ காலையில வந்து எழுந்திரிச்சு நீங்க வந்து அரிசி வைக்கிறதுக்கு வழிபாடுறீங்க, அது பிராமணருக்கு இருக்கக்கூடிய சேவை. நீங்க கிளாஸ் கொடுக்குறீங்க, அது பிராமணருக்கு இருக்கக்கூடிய சேவை.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க புஸ்தகம் விநியோகம் பண்ண போறீங்க வெளியே. அது யாருடைய சேவை? அது யாருடைய தொழில்? ஒரு வைஷ்யனுடைய தொழில். ஏன்னா இங்க போய் பேசி புக்கை விற்கணும். அது வந்து ஒரு வைஷ்யனுடைய தொழில். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மீட்டிங் இருக்கும், இல்லைன்னா வந்து கோயிலுடைய ஆலயத்துடைய நிர்வாகத்துடைய ஒரு சந்திப்பு இருக்கும். அதுல நீங்க பேசுறது வேண்டிய வரும். அது வந்து ஒரு சத்திரியனுடைய வேலை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் சுத்தம் பண்ணணும், கழுவணும், ஆலயத்தோடைய அந்த கழுவு நீரை வந்து கழுவணும், பாத்ரூம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு வந்து செஞ்சீங்கன்னாக்கா அது வந்து ஒரு சுத்திரனோட வேலை. ஸோ இது எல்லா வேலையுமே யார் செய்யணும்? பக்தர்கள் செய்யணும். அங்க வந்து வேறுபாடு கிடையாது. நான் வந்து சத்திரியன் பிரபு, நான் வந்து சுத்திரன் பிரபு அப்படின்னு எதுவுமே இல்லை. பகவானுடைய சேவைக்காக எல்லா கடமைகளையுமே நம்ம செய்யணும். ஒருத்தருடைய பக்தி வளருது, நான் பக்தி வாழ்க்கையில வந்து நான் மேலும் மேலும் வந்து உயர்றேன்னு எது வந்து அறிகுறி? எது வந்து அறிகுறி? எது வந்து ஒரு மெஷர்மெண்டா வச்சுக்கலாம்? நான் வந்து பக்தியில வந்து ஒன்று உயர்ந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்லலாம்? எதை வச்சு அடையாளம் காட்டலாம்? சேவை. ஆமா, முதல் முக்கியமான விஷயம் சேவை. கண்டிப்பாக வந்துட்டு சேவை, அந்த ஆர்வம் வரணும். இப்போ வந்து பல பேர் வந்து கூப்பிட்டு வலுக்கட்டாயமா இல்லை ப்ரோ நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா இல்லை, யாராச்சும் வந்து கூப்பிட்டாலே வந்துடணும். சில பேர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ப்ரோ ஏதாச்சும் சேவை இருக்கா அப்படின்னு வந்து அந்த நிலை வந்துச்சுனாக்கா தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய கதைகளை கேட்கணும், பகவானுடைய நாமத்தை கேட்கணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும்னு அந்த ஆர்வம் வரும். புரியுதுங்களா? யாராச்சும் வந்து பகவானுடைய பத்தி பேசுறாங்களா, உடனே வந்து அந்த ஆர்வம் வரும். அந்த கதைகளை போய் நான் கேட்கணும், உட்காந்து கேட்கணும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க, எல்லாம் தெரியும் பிரபு, பகவத்கீதை அதை நான் படிக்காத பகவத்கீதையா பிரபு, நான் பார்க்காத பாகவதமா, நான் பார்க்காத பிரபுபானுடைய சீடர்களா, எனக்கு எல்லாம் தெரியும் பிரபு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து பக்தி வாழ்க்கையில உயரல, நீங்க வந்து தாழ்ந்து போயிட்டு இருக்கீங்க தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ பக்தி வாழ்க்கையில வந்து இதெல்லாம் முக்கியமான. முதல்ல வந்துட்டு சேவை. ஜெய் ஜெய் ஸ்ராதா கோவிந்தகி சரவேஸ்வரி. ஸோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி. நம்ம வாழ்க்கையில பக்தியில நம்ம வந்து முன்னேறணும்னாக்கா இதெல்லாம் நம்மளுக்கு தோணும். பகவானுடைய கதையை கேட்கணும்னு தோணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும்னு தோணும், பக்தர்களுடைய சங்கத்துக்கு போகணும்னு தோணும், சேவை பான்மை அதிகரிக்கும். இதெல்லாம் நடந்துச்சுனாக்கா நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்க பக்தி வாழ்க்கையில சரியாக முன்னேறிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அப்படி இதுல நடக்கலனாக்கா ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பக்தர்கள் வந்துட்டு புதுசா ஒரு பக்தர்கள் வராங்களா, அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அதை வந்து உருவாக்கி கொடுக்கணும். இப்போ வந்து ஒருத்தவங்க வராங்க, புதுசா வராங்கனாக்கா அவங்களும் வந்து இந்த பிரபுபாதனுடைய குடும்பத்துல ஒருத்தராக தான் நம்ம வந்து பார்க்கணும். நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் பண்ண மாட்டாங்க, பர்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்பயருக்கும் பர்ஸ்பயருக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தவங்க ஆலயத்துக்கு வராங்க, அவங்கள வந்து ஆர்வப்படுத்தணும், பக்தி சேவை செய்யறதுக்கு அந்த ஆர்வத்தை கொடுக்கணும். நீ வந்து சைவம் சாப்பிடணும், இல்ல நீங்க வந்து பாவம் பண்ணிட்டீங்க, இத்தனை வருஷமா கோழி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, மாமியார் சாப்பிடுறீங்க, நரகத்துக்கு போயிருவீங்க, பிரசாதம் வீணாக்குறீங்களா, நீ நரகத்துக்கு போயிடுவ, தண்ணி டேப் திறந்து வச்சிருக்கியா, நீ நரகத்துக்கு போயிடுவ. புதுசா வந்தவங்கள்ட்ட இப்படிலாம் சொன்னாக்கா அவங்க எங்க ஆலயத்துக்கு வர போறாங்க? என் பக்தர்கிட்ட சொன்னாலே அவங்க வரமாட்டாங்க, இந்த புதுசா வந்தவங்கள்ட்ட சொன்னா எங்க வர போறாங்க? அதனால இன்ஸ்பயர் பண்ணணும். அது வந்து ஜெயநந்தா பிரபுவோடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு அவர் வந்து ஒரு ரதத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ரதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர் அப்போ வந்தாரு. அந்த ரதத்தை செய்யும் போது ஒரு இளைஞர் வந்து அந்த சேர்ந்தார் அந்த ரதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது. அப்ப ஜெயநந்தா பிரபு வந்து யார் வந்தாலும் சரி அவங்கள வந்து பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துவாரு, பகவானை பத்தி பேசுவாரு, பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துவாரு. சின்னதா ஒரு சேவை எடுத்து கொடுத்துருவாரு, அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்கள வந்துட்டு உற்சாகப்படுத்துவாரு. நீ செய்த சேவை எவ்வளவு ஒரு உயர்ந்த சேவை தெரியுமா? ஒரு இளைஞர் வந்துட்டு அந்த ரதத்தை கட்டும் போது ஒரு இளைஞர் வந்து அங்க வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க, அதுல ஒரு இளைஞர் வந்தாரு. அந்த இளைஞர்கிட்ட வந்துட்டு ஒரு ஆணியை பிடிக்க சொன்னார். ஆணியை பிடிச்சிக்கப்பா, ஆணியை பிடிச்சிக்க, நான் வந்து இந்த ஆணி பெரிய ஆணி இருந்துச்சு, அதை பிடிச்சிக்க, நான் வந்து இப்போ அடிக்கணும் அந்த ரதத்துக்கிட்ட சொல்லிட்டு நான் வந்து அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞனும் அந்த ஆணியை பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. இவர் வந்துட்டு அந்த ஹேமர் எடுத்து அந்த சுற்றியில எடுத்து அந்த ஆணியை அடித்தாரு. அந்த ஆணி அடித்த பிறகு உடனே வந்து ஜெயானந்த பிரபு வந்துட்டு அந்த புதுசாக வந்த அந்த இளைஞரை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. என்னமா நீ வந்து ஆணியை பிடிச்ச, அருமையா பிடிச்சப்பா, நீ மட்டும் இப்படி பிடிக்கலனாக்கா என்னால அந்த ஆணியை அடிச்சிருக்க முடியாது
அந்த இளைஞருக்கு புரியல. ஆணியை தானே பிடிச்சேன், இது என்ன பெரிய வேலையா செஞ்சுட்டேன், இதுக்கு என்ன பெரிய ஸ்கில்ஸ் தேவையா, ஒன்றும் தேவையில்லையே, ஒரு ஆணியை பிடிச்சிருந்தேன், அதுக்கு வந்து இவ்வளவு புகழ்ந்தது பேசணுமா அப்படின்னு வந்து அவரு வந்து கேட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயானந்தா பிரபு சொன்னாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் உதவி செய்யறியா, இன்னும் கொஞ்ச நாள் இரு, எனக்கு வந்துட்டு இந்த ஆணிலாம் கொஞ்சம் அடிக்க வேண்டியது இருக்கு சொன்னாரு. பிரச்சனை, நான் இருக்கிறேன். ஸோ அந்த இளைஞர் வந்துட்டு அந்த ஆணி அடிக்கிற வரைக்கும் இருந்தாரு. ஜெயானந்தா பிரபுக்கும் சேவை செய்து அந்த சேவையில ஈடுபட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த நிகழ்வு, அந்த ரத யாத்திரா, அதுக்கப்புறம் அந்த பண்டிகை எல்லாம் ஈடுபட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆலயத்துல ஒரு நபராக அந்த இஸ்கான் ஆலயத்துல சேர்ந்தாரு. பிரபுபாதர்கிட்ட தீட்சை எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சன்னியாசம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இஸ்கான்ல வந்து ஒரு குருவாகவும் ஆனாரு. அந்த இளைஞர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜெயபதக மகாராஜ். ஜெயபதக மகாராஜ் தான் அப்போ வந்துட்டு அந்த இளைஞரா வந்தவர். நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணணும். யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்கனாக்கா அவங்கள வந்துட்டு அந்த மனசுல வந்து அந்த ஆசையை தோணணும், பகவான் மேலைக்கு அந்த சேவை செய்யறதுக்கு அந்த ஆசையை தோணணும், அந்த ஆர்வத்தை தோணணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து அவர் செஞ்சாரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம், பக்தர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னாக்கா, ஸ்ரீ வைஷ்ணவத்துல வந்து இது ஒரு அருமையான ஒரு லீலை, ஒரு கதை இருக்கு. பாரசார பக்தர் அவர் வந்துட்டு ராமானுஜருக்கு அடுத்ததாக வந்தவர் வந்து கோவிந்தர். கோவிந்தருக்கு அடுத்ததாக வந்தவர் வந்துட்டு இந்த பாரசார பக்தர். பாரசார பக்தருக்கு வந்து ஒரு சீடன் இருந்தாரு. அந்த சீடன்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டார். என்ன கேள்வினாக்கா, பக்தர்னா ஒரு வைஷ்ணவன்னா என்ன அறிகுறி, என்ன தன்மைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டார். பக்தர்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ வந்துட்டு இந்த பாரசார பக்தர் வந்து என்ன செஞ்சாருனாக்கா, திருப்பதியில வந்துட்டு அனந்த ஆழ்வார்னு ராமானுஜருடைய சீடன் இருக்க, நீ போய் அவர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டு கத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். அப்ப அனந்த ஆழ்வார்கிட்ட யார் போறா? இந்த சீடர் போறார். இந்த கதையை கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன், கொஞ்சம் நீளமானது. அவர் வந்து கடைசியாக சொன்ன 4 விஷயங்கள் எதுனாக்கா, ஒரு பக்தன்னா ஒரு வைஷ்ணவன்னா இந்த 4 விஷயங்கள் போல இருப்பாராம். கோழியை போல இருப்பாரு, குக்கை போல இருப்பாரு, உப்பை போல இருப்பாரு, ஒன்னை போல இருப்பாரு. புரியுதுங்களா? புரியலன்னு எனக்கு தெரியுது. ஸோ நான் வந்துட்டு நேரம் பத்தாத காரணத்தினால நான் வந்து இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து உங்களுக்கு விளக்குறேன். உப்பை போல இருப்பாருன்னு மட்டும் நம்ம விளக்குறேன். மற்ற இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் வந்துட்டு நீங்க வீட்டுல போயிட்டு கூகுள் இருக்கு, கண்டிப்பாக தட்டி பாருங்க. அனந்த ஆழ்வாருக்குன்னு தட்டி பாருங்க. அனந்த ஆழ்வார் வந்து 4 விஷயம் சொல்லியிருக்காரு. கோழியை போல், குக்கை போல், உப்பை போல், ஒன்னை போல். வைஷ்ணவர்கள் வந்து இந்த 4 விஷயங்கள் போல இருக்கணும். இங்க வந்துட்டு உப்பை போல இருக்கணும். உப்பை போலனா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சாப்பாடு வந்து ருசியா இருக்கு, நல்லா சுவையா இருக்கு, யாராச்சும் வந்து உப்பை வந்து பாராட்டுவாங்களா? என்னமா உப்பு இருக்கு, அருமையா உப்பு போட்டிருக்காங்க பிரபு அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? உப்பை பத்தி யாருமே பேசுறது இல்லை. உப்பை பத்தி ஒரு சாப்பாடு வந்து அருமையாக இருந்துச்சுனாக்கா, பிரசாதம் அருமையாக இருந்துச்சுனாக்கா யாருமே உப்பை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா அந்த உப்பு இல்லாம இருந்துச்சுனாக்கா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன உப்பு பத்தல, அப்பதான் உப்பு பத்தி தெரியும். இன்னும் சொல்ல போனாக்கா அந்த உப்பு வந்து அதை வந்து மெல்ட் ஆக்கி தான் அந்த சுவையை கொடுக்குது. ஆனா உப்பு வந்து அந்த பேரை எப்போதுமே எடுத்துக்கிறது கிடையாது. அந்த உணவுக்கும் அந்த உணவை தயார் பண்ணவங்களுக்கும் தான் வந்து அந்த பேர் போய் சேருது இல்லையா? அதே போலதான் வைஷ்ணவர்கள், அவங்க வந்து அவங்களுக்காக தனியா பேர் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் செஞ்சாலும் கூட, இல்ல நான் செய்யல, இவர் தான் செஞ்சாரு, இவர்னாலதான் இந்த விஷயம் செய்யவே முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. பிறருக்கு வந்து அந்த பேரை கொடுத்துருவாங்க. எப்போதுமே தன் புகழுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, தன்னுடைய பேர் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. இப்போ வந்து அப்படியா, இப்போ வந்து சாதாரணமா ஒரு விளக்கு போட்டா கூட அந்த விளக்குல என்னோட பேர் இருக்கணும், 10 வருஷத்துக்கு அடுத்த வந்து அந்த விளக்குல தொடர்ந்து பார்த்தாக்கா என்னோட பேர் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா வந்துட்டு இங்க வந்து பக்தர் வந்து எப்படி இருக்கணும்னாக்கா உப்பை போல இருக்கணும். இங்க வந்து இவருடைய வாழ்க்கையை வந்து நீங்க வந்து சமப்படுத்தி பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயானந்தா பிரபு வந்து எந்த ஒரு நிகழ்வுக்கும் வந்து தலை முன்னுக்கு வந்து அவர் காட்டினது கிடையாது. ஒரு வேலை வந்து கூப்பிட்டு செய்ய சொன்னாங்கன்னாக்கா செய்வாரு. இப்போ பிரபுபாதர் வந்திருக்காருன்னு சொன்னா கூட தலை வணங்கிட்டு நமஸ்காரம், அதோட அவர் அந்த தண்டவர்ஸ் பண்ணாம் அவர் வந்து பண்ணிட்டு அவர் போயிடுவார், அவருடைய சேவையை செய்ய போயிடுவார். இப்போ வந்து நிறைய பேர் ஆச்சாரியர்கள் வருவாங்க, நம்ம என்ன செய்வோம்? இப்போ வந்து பக்தி சைத்தன்யா மகாராஜ் வந்திருந்தாருனாக்கா நான் முன்னுக்கு போய் நிற்பேன். மகாராஜ் வந்திருக்கேன், என்னோட மகாராஜ் முன்னுக்கு நிற்கணும்
அப்படின்னு சொல்லி நிற்போம். அதே போல அவங்களுடைய ஆச்சாரியர் வரும்போது நான் போய் பார்க்கணும், நான் போய் முன்னுக்கு போய் நிற்கணும், அவங்க கூட பேசணும் அப்படின்னு அந்த ஆசை இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயானந்தா பிரபு வந்து முன்னுக்கே வர மாட்டார். பிரபுபாதர் வந்து தூரமா இருந்து வணங்கிட்டு அவர் போயிடுவார். அவருக்கு வந்து சொல்லுவார், நான் பிரபுபாதர் வந்து தொந்தரவு பண்ண ஆசைப்படல, அவருக்கு எவ்வளவு சேவை இருக்கு, நான் தொந்தரவு பண்ண ஆசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவார். பிரபுபாதர் வந்து வலுக்கட்டாயமா கூப்பிடுவாரு. நான் வந்து இந்த ஆலயத்தை விட்டு இன்னைக்கு நான் போகணும்னாக்கா முதல்ல நான் ஜெயநந்தாவை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுவார் பிரபுபாதர். ஆனா வந்து ஜெயநந்தா பிரபு எந்த ஒரு புகழுக்காகவோ நான் தான் வந்து இந்த ஆலயத்தை இவ்வளவு நாள் வந்து செஞ்சதுக்கு நான் தான் காரணம், ரதத்தை கட்டினதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னது கிடையாது. எப்போதுமே வந்து பின்னால இருந்து மற்ற பக்தர்களை முன்னுக்கு வச்சு அவங்களுக்கு புகழை கொடுத்தது தான் ஜெயநந்தா பிரபு. அப்படிதான் ஒரு பக்தர் இருக்கணும். புரியுதுங்களா? சோ பிரபுபாதருக்கும் அவருக்கும் இருந்த உறவு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க நிறைய பேர் அவங்க நிறைய வாட்டி சந்திச்சது கிடையாது. சந்திச்சிருக்காங்க, ஆனா வந்து நிறைய வாட்டி வந்து அவங்க கூட இருந்தது கிடையாது. ஆனாக்கா மனசு ரீதியா பாத்தீங்கன்னாக்கா பிரபுபாதர்களுடைய நெருக்கமான ஒரு சீடன்னாக்கா ஜெயநந்தா பிரபுன்னு சொன்னாக்கா அது தவறாக. அப்படிப்பட்ட ஒரு பக்தர் ஜெயநந்தர். ஜெயநந்தர் வந்து இறந்து போகும்போது பிரபுபாதர் என்ன சொன்னாரு, இவர் வந்துட்டு ஒரு மகான், நம்மளுடைய இஸ்கான் இந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு மகான். இவருடைய அந்த இறந்த நாளை வந்துட்டு நம்ம எல்லோரும் கொண்டாடணும். இவர் வந்து பெரிய பதவியெல்லாம் இல்லை தெரியுங்களா. இவர் வந்து கோயில் தலைவரா இருந்தாரா, இல்ல ஜிபிசில இருந்தாரா, இல்ல வந்து சன்னியாசியா இருந்தாரா, ஒரு பிரம்மச்சாரியா இருந்தாரா, எதுவுமே இல்லை. ஆனா எல்லோருக்குமே இவரை தெரியும், எல்லோருக்குமே இவரை பிடிக்கும். ஏன்? ரெண்டு விஷயம். ஒண்ணு அவருடைய பணிவு, இன்னொன்னு அவருடைய சேவை தன்மை. எல்லாத்துக்குமே தெரியும் ஜெயநந்தா பிரபுனாலதான் அந்த விஷயம் நடந்துச்சுன்னு. ஆனா வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. எனக்கு சொன்னாக்கா அவரு வந்து புகழ் பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும். அப்படிப்பட்டவர் ஜெயநந்தா பிரபு. அந்த ஜெயநந்தா பிரபுவுடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் நிறைய கதைகள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 8:30 மணி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக இந்த 3 விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். மனிதர்கள் வந்து பிறந்தது, அதுவும் நல்ல புலன்கள், எந்த ஒரு வியாதியும் இல்லாம இருப்பது வந்து ரொம்பவும் அரிது. நீங்க வந்து NICU, நியூனேட்டல் ICU போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு. பல பிள்ளைங்களுக்கு வந்து கை இல்லாம இருக்கும், டுவல் ஜெனிட்டல்ஸ், அதாவது 2 அந்த உறுப்பினர்கள் அந்த இருக்கக்கூடியது, கண்ணு தெரியாத பிள்ளைங்கள், இவ்வளோ விஷயத்தோட எவ்வளோ டிஃபெக்ட், எவ்வளோ குறைகளோட பிள்ளைங்கள் வந்து பிறக்கிறாங்க. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு உடல், நல்ல ஒரு புலன் இருக்கு, நல்ல ஒரு கை கால் இருக்கு. இதெல்லாம் இருந்து பகவானுடைய சேவையில, பகவான் அந்த ஹரே கிருஷ்ணாவுடைய அந்த பகவானுடைய ஞானம் இல்லாதவங்க பல பேர் இருக்காங்க. அந்த ஒரு கூட்டத்துல சில பேர் வந்து பக்தர்கள் பத்தி பாக்குறாங்க, பக்தர்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து ரொம்பவும் குறைவு. பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, பக்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து கண்டினியூஸா போய்கிட்டு இருக்கணும். யார் வந்து கொடுத்து வச்சவங்க இந்த உலகத்துல? யார் கொடுத்து வச்சவங்கனாக்கா, முதலாவதாக பகவானுடைய கதைகளை கேட்க முடிஞ்சுச்சா, அவங்களே கொடுத்து வச்சவங்க. அவங்களோட யார் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பக்தர்களுடைய சங்கத்துல யார் வந்து பகவானுடைய கதைகளை கேட்க முடிஞ்சவங்களோ அவங்களே சிறந்தவங்க. அதோட யார் வந்து சிறந்தவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பிரசாதம் கிடைக்குது, ஸோ அதனால வந்து சிறந்தவங்களா? பிரசாதம் எனக்கு கிடைக்குது இன்னைக்கு, ஸோ பிரசாதம் கொடுக்குறாங்க, பிரசாதம் சாப்பிட முடியுது, அதனால நான் சிறந்தவனான்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா பிரசாதம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதோட யார் சிறந்தவங்கன்னா, பக்தர்கள் மத்தியில மறுபடியும் யார் பகவானுடைய கதையை கேட்க முடியுதோ அவங்களே சிறந்தவங்க. ஏதோ ஒரு சம்மதத்தால இப்ப எல்லாருமே பக்தரா இருக்கோம். தயவு செஞ்சு பகவானுடைய சேவையில ஈடுபடுங்க, பகவானை பத்தி கேளுங்க, பிரசாதம் இருக்கு சாப்பிடுங்க. ரொம்ப ஹரே கிருஷ்ணாவுடைய ப்ராசஸ் வந்து ரொம்பவும் சுலபமானது, ரொம்பவும் காம்ப்ளெக்ஸ் பண்ண தேவையில்லை, ரொம்பவும் ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. பகவானுடைய சேவை, பகவானுடைய நாமம். பிரபுபாதர் வந்து 3 விஷயம் சொன்னாரு. தூங்குறதுக்கு ஒரு சிறு இடம், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிரசாதம், பகவானுடைய சேவை செய்யறதுக்கு அந்த சேவை. இந்த 3 விஷயங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இருந்தாலே போதும், கிருஷ்ண கான்சியஸ்னஸ் வந்து ரொம்பவும் முழுமை அடைஞ்சதாக தான் கருதப்படும். இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.